நீங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, நீங்க அப்படியே அந்த பொருள் ஒருத்தவங்க சொன்னாங்கக்காக வாங்கிடுறீங்களா? உங்களுடைய தனிப்பட்ட முடிவுகள் அப்படிங்கிறது அங்க இருக்குது இல்லையா? ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம்னு வரும்போது அந்த விஷயங்கள் பற்றிய நாலேஜை நீங்க கண்டிப்பா வளர்த்துக்கணும். ஷேர் மார்க்கெட்டுங்கிற போர்வையில நிறைய பேர் நிறைய ஃபேக்கான நியூஸும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நாம அதை அப்படியே பிளாங்கா நம்பினோம்னா என்ன ஆகும்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்க எப்படில போடலாம்னு நினைச்சிருப்பீங்க, அந்த பணத்தை கூட நீங்க ஷேர்ஸா வாங்கலாம். அந்த அளவு ஒரு நல்ல பேங்க் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மெல்ல மெல்ல ஸ்லோவா ஏறி இப்போது வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வள்ளுவர் வழியில் வர்த்தகம் அப்படிங்கிற சீரீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போற திருக்குறள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வாருக்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். இதான் இந்த குறள். இதோட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செயலை செய்வதற்கு முன் அறிவுடையோடு தானும் ஆராய்ந்து அந்த செயலை செய்வாராயின் பெறுதற்கு அரிய பொருள் யாதொன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் இதோடைய விளக்கம். இது இன்னும் தெளிவா ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க எந்த செயலை செய்யறதா இருந்தாலும் அது சம்பந்தப்பட்டவங்களோட சேர்ந்து அவங்க என்ன ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டு அதோடு நீங்களும் சேர்ந்து அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை திறனாய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஏன் நாம ஒருத்தவங்க சொல்றதை அப்படியே பிளாங்கா ஏத்துக்க கூடாது? அதான் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, நீங்க அப்படியே அந்த பொருள் ஒருத்தவங்க சொன்னாங்கக்காக வாங்கிடுறீங்களா? உங்களுடைய தனிப்பட்ட முடிவுகள் அப்படிங்கிறது அங்க இருக்குது இல்லையா? நீங்க யார் கூட டிஸ்கஸ் பண்றீங்க, உங்க வீடுகளில் டிஸ்கஸ் பண்ணலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்றீங்க, ஒரு லேண்ட் வாங்க போனாலும் சரி, ஒரு சின்ன நகை வாங்க போனாலும் சரி, ட்ரெஸ் வாங்க போனாலும் சரி, அதை பற்றிய விளக்கங்கள் ஒரு மெஷின் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க போறீங்க, அதை பத்தி ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அந்த பொருளை அப்படி நீங்க வாங்கிட்டு வந்துடுறீங்களா? நீங்க அதை பத்தி எந்த விதமான கொஸ்டின்ஸும் கேட்கறதே இல்லையா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில விஷயங்களாவது நாம அது சம்பந்தப்பட்ட கேள்விகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ திறன் ஆய்வு அப்படிங்கிறது நிச்சயமாக வேண்டும். அதுலயும் பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு வரும்போது யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பி விடாது. நீங்களும் என்ன பண்ணணும், கொஞ்சம் மேலே மெனக்கிடணும் அப்படிங்கறத வள்ளுவர் அப்பவே சொல்லியிருக்காரு. தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வாருக்கு. சோ ஒரு செயலை அவங்க ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி வச்சிருந்தாலும் கூட நீங்களும் கொஞ்சம் போய் பாருங்க அப்படிங்கிறாரு. அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கும் அதுல சாட்டிஸ்பாக்சன் வரணும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டுக்கு நாங்க பதிவுகள்லாம் கொடுத்தா கூட ஏன் உங்களையும் பார்க்க சொல்றோம், நீங்களும் அதை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும், அது இனிமே நீங்க அதுல போய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, உங்களுடைய நிதி ஒதுக்கீடு அதுல பண்ண போறீங்க. அது சம்பந்தப்பட்ட கம்பெனி என்னன்னு நாங்க சொல்லியிருந்தா கூட நாங்க சில விளக்கங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கோம். நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு அது பிடிச்சிருக்குதா, அவங்க என்ன வேலை செய்யறாங்க, அந்த பாராமீட்டர்லாம் உங்களுக்கு செட் ஆகுதா, தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நீங்க அந்த கம்பெனில நிதி ஒதுக்கீடு பண்ணலாம். நீங்களும் கொஞ்சம் வேலை செய்யணும். அப்ப அந்த கம்பெனி பத்தி நீங்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சோ ஊடகங்கள், செய்தித்தாள்கள் எல்லாத்துலயுமே இந்த கம்பெனிகளை பத்தி நாங்க ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் கொடுக்கிறோம். அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ஒரு புதிய பொருளை நீங்க பார்ப்பதற்கான ஒரு விஷயமாக தெரிந்து வைத்துக் கொண்டு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் கொஞ்சம் போய் பாருங்க. இப்போ நமக்கு நிறைய ஊடகங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிறைய சாட் ஜிபிடி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னும் நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ், அது மட்டும் இல்லாம நம்ம இருக்கவே நம்ம கூகுள், ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு போனுள்ளே இப்போ எல்லா தகவலும் தெரியுது. அப்படி இருக்கும்போது ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம்னு வரும்போது அந்த விஷயங்கள் பற்றிய நாலேஜை நீங்க கண்டிப்பா வளர்த்துக்கணும். அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அனாலிசிஸ்ட், அவங்களோட நீங்களும் ஜாயின் பண்ணி அவங்க என்னென்ன ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். அதை நோட் பண்ணி வச்சு அது எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது, இதை எந்த ஒரு பாராமீட்டர் அவங்க வைக்கிறாங்க, ஏன் இந்த விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்துறாங்க, எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது அந்த கம்பெனியுடைய ஃபினான்ஸோ இல்ல அந்த கம்பெனியுடைய கடன் தொகை பற்றியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் பேசுறாங்க, நீண்ட கால அடிப்படையில் வரும்போது எந்த விஷயங்களை அவங்க ஆராயிறாங்க, இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து நீங்களும் பார்க்கும்போது நீங்களும் பிற்காலத்தில் ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லாம நீங்க எதையுமே பத்தி யோசிக்காம ஜஸ்ட் லைக் நீங்க ஒரு பிளாங்கா ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்க எப்போதுமே இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஸோ ஃபினான்ஸ் வரும்போது ஒரு அறிவுடையர் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டோட துணை தேவை. அதோட சேர்த்து நீங்களும் அதற்காக என்ன வேலை செஞ்சிருக்கீங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுங்கிற போர்வையில நிறைய பேர் நிறைய ஃபேக்கான நியூஸும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்
படிக்கும் போது நாம அதை அப்படியே பிளாங்கா நம்பினோம்னா என்ன ஆகும், பிரச்சனை ஆகும். அதனாலதான் திறனாய்வு அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸ்பர்ட் யாரு, அவங்க என்ன மாதிரி விஷயங்களை சொல்றாங்க, அவங்களுடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட்ஸ் என்ன, இப்படி பல விஷயங்களை திறனாய்வு பல சொல்றாரு நம்மளுடைய திருவள்ளுவர். அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு பாருங்க. ஸோ அதனாலதான் இந்த திருக்குறள் இந்த ஃபினான்ஸுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகுது. ஸோ எப்போதுமே எந்த ஒரு ரிசர்ச் எக்ஸ்பர்ட்ஸ் யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் நீங்களும் அதை போய் உள்ளுணர்ந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத திறனாய்வு செய்து நிறைய விஷயங்களோட கம்பேர் பண்ணி ஒரு ஷேர்ஸ், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் எனிதிங் எதை வேணாலும் நீங்கள் வாங்கலாம். அப்போது நிச்சயமாக அந்த பொருள் உங்களுக்கு அந்த விஷயம் பல மடங்கு லாபத்தையும் கொடுக்கும், நஷ்டத்தையும் உங்களுக்கு பெருசாக கொடுக்காது. அதனால தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வாருக்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் அப்படிங்கிற இந்த திருக்குறள் நிச்சயமாக நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் மிகச்சிறப்பாக பொருந்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்பெனிகள் வரிசையில் நம்ம மார்க்கெட் கேப் வச்சு இந்த வரிசையில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுபடி பார்த்தோம்னா ரிலையன்ஸ், டிசிஎஸ், HDFC பேங்க்ஸ், இன்ஃபோசிஸ் அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடியது இந்த எம் கேப்பை வச்சு நம்ம ரேங்கிங் போட்டு இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வரிசையில் வரக்கூடியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த கம்பெனி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்களுடைய எம் கேப் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 6,90,000 கோடி இந்த பதிவின் போது. ஏன்னா எம் கேப் அப்படிங்கிறது மார்க்கெட் கேப்ங்கிறதும் மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மல்டிபிள் வித் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். அப்போ அந்த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மார்க்கெட் ரன்னிங்ல இருக்கும்போது எவ்ரி செகண்டுக்கு மாறும். ஸோ அதனால எம் கேப் இந்த பதிவின் போது இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 773 ரூபா அப்படிங்கிற நிலைமையில இருக்கும்போது 6,90,000 கோடி அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாருக்கும் மிக தெரிந்த ஒரு தரமான நல்ல ஒரு பேங்க், நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி, குட் ஃபினான்ஷியல், ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கு அது மாதிரி பிரைவேட் செக்டர் பேங்க்ல வரிசையில் பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் முதன்மையான ஒரு பேங்க் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 56,609 கோடி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பேங்காக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ப்ரமோட்டர் பங்களிப்பு 57% இருக்கிறாங்க, எஃப்ஐஎஸ் இருக்காங்க 10%, ஆனால் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 24% இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பேங்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போதுமே இருக்கும். அதனால தான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் கொஞ்சம் கம்மியாக கொடுத்திருக்காங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பங்களிப்பு அதிகமாக இருக்குது. இவங்களுடைய கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 14% வச்சிருக்காங்க. வெரி 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 ஓல்டஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிரான்ச்சஸ் எக்கச்சக்கமாக நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பேங்கிங் செக்டர். இவங்க பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஃபண்டு, இன்சூரன்ஸு, டிமெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு இவங்க தடம் பதிக்காத துறையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஸை பொறுத்த மட்டும் என்ஆர்ஐ பேங்கிங்லையும் இன்டர்நேஷனல் பேங்கிங்லையும் இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, அக்ரிகல்ச்சரல் கம்பெனி, அக்ரிகல்ச்சர் ரூரல் ஏரியாஸ்லையும் இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு கவர்மெண்ட் பிஸ்னஸ்க்கு அந்த ட்ரெஷரி அந்த மாதிரி வரும்போதும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் முதல் சாய்ஸ் கொடுப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. புதுசாக வரக்கூடிய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் மிக அதிக அளவில் அது ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பேங்காக இருக்குது. 10% வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எஃப்ஐஎஸ் அவங்களுடைய பங்களிப்பை இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த மார்க்கெட் கேப் வரிசையில் இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி. தாராளமாக, ஏன்னா நீண்ட கால அடிப்படையில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் எப்படியில் போடலாம்னு நினச்சிருப்பீங்க, அந்த பணத்தை கூட நீங்கள் ஷேர்ஸாக வாங்கலாம். அந்த அளவு ஒரு நல்ல பேங்க் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மெல்ல ஸ்லோவாக ஏறி இப்போது 773 நிலைமை ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக 860 மாதிரி வச்சுக்கலாம். லாங் டேர்ம் டார்கெட்டாக 1000, 1500 கூட போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு நல்ல சாய்ஸாக அமையும். இந்த எம் கேப் வரிசையில் இன்னைக்கு நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏர்டெல், பாரதி ஏர்டெல் அப்படிங்கிற கம்பெனி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இவங்களுடைய எம் கேப் 6,50,000 அப்படிங்கிற கோடியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 6,50,000 கோடி. எஸ்பிஐக்கு அடுத்தபடியாக இவங்க வருவாங்க. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,131. டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய கம்பெனி. உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷனில் ஃபர்ஸ்ட் கம்பெனியாக இருக்கிறது நம்மளுடைய பாரதி ஏர்டெல் தான், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கம்பெனி. ஸோ இவங்க ஸ்வாட் அனாலிசிஸில்
12 பாயிண்ட்ஸுக்கு மேலே கையில் வச்சிருக்காங்க. இட்ஸ் மார்க்கெட் லீடர் அப்படின்னே சொல்லலாம். டெலிகம்யூனிகேஷனுடைய லீடர். ஒரு மோனோபோலின்னு சொல்ல முடியாது, ஒரு மார்க்கெட் லீடராக சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், ஜியோ, வோடஃபோன் அவங்களாம் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப வருஷமாக டெலிகம்யூனிகேஷனில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல். ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் வந்து அண்டர் ரிவர் டனல் கீழே வந்து ரிவருக்கு கீழே 5G மாதிரி கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய ஒரு கம்பெனியாக உருவாக்கம் பெற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். 5G வந்து கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 13,535 கோடி ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. டெட் ஈக்விட்டியும் ரெடியூஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ப்ரமோட்டர் 54%, FIIs 6%, DII 19% இருக்கிறாங்க. உங்களோட நெட் சேல்ஸ் 1,39,144. ஸோ நல்ல சேல்ஸ் பேக்கப் வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக காம்படிட்டர் ரிலையன்ஸ், ஜியோவால அந்த கம்பெனிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட பாரதி ஏர்டெலை பொறுத்த மட்டும் டெலிகம்யூனிகேஷனில் ஒரு அசைக்க முடியாத ஒரு கம்பெனி. டெலிகம்யூனிகேஷனில் ரீசெண்டாக நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ட்ராய் மூலமாக வந்து கொண்டிருந்தது. ரீசெண்டாக அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுனால இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் அப்படிங்கிற இந்த கம்பெனி மிகச்சிறந்த கம்பெனியாக டெலிகம்யூனிகேஷன் துறையிலையும் சரி, மார்க்கெட் கேப் வரிசையிலையும் சரி ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஏர்டெல் கம்பெனியும் நீண்ட கால அடிப்படையில் வாங்க வேண்டும். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் செக்டர்ஸ் தான். ஸோ நீண்ட கால அடிப்படையில் வாங்குபவர்கள் இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி வாங்குறவங்களுக்கு ஏர்டெல் ஒரு சிறந்த சாய்ஸாக அமையும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.